ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் காட்டுகிற தேசத்திலே நீ சென்று குடியிரு என்று சொல்லுகிறார். அவர் காட்டுகிற தேசத்திலே போய் குடியிருக்கும் பொழுது சேமமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுக்கின்றவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி போகாமல் நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. கடவுள் சொல்றாரு, நீ அந்த இடத்துக்கு போக வேணாம், நீ எகிப்து தேசத்துக்கு போக வேணாம், நீ நான் காட்டுற தேசத்திலே குடியிரு என்று சொல்லி நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார். பல நேரங்களிலே நமக்கு இந்த ஒரு காரியம் நடக்கும். அதாவது, நான் போக வேணான்னு நினச்சேன், ஆனால் போனதுனால எனக்கு வந்த விளைவுகள் இக்கட்டான விளைவுகளாக இருக்குது. இருள் சூழ்ந்து காணப்படுகிற நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நாம் நினச்சிப்போம், நம்ம அங்கே போக வேணாம்னு நினச்சோம்ல, ஆனால் போனோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் காட்டுகிற தேசத்திலே நீ சென்று குடியிரு என்று சொல்லுகிறார். அவர் காட்டுகிற தேசத்திலே போய் குடியிருக்கும் பொழுது சேமமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுக்கின்றவராய் இருக்கிறார். போகும்போது நமக்கு தெரியாது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்னை இந்த தேசத்துக்கு அனுப்புறீங்களே, நான் சொகுசா இந்த இடத்துல இருந்தேன், ஆனால் அந்த இடத்துல பஞ்சம் வரப்போகிறது. ஆகவே உங்களை இடம்பெயர்ந்து செல்ல ஆண்டவர் உங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். சில இடத்துக்கு உங்களை போங்கன்னு சொல்றாரு, சில இடத்துக்கு உங்களை போகாதீங்கன்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில உங்கள் ப்ராஜெக்ட் ஆகட்டும், உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும், உங்கள் வாழ்வியல் ஆகட்டும், உங்கள் சூழ்நிலைகள் ஆகட்டும், ஆண்டவரிடத்திலே கொடுத்து ஜெபித்து கேட்டு செய்யும் பொழுது ஆண்டவர் போ என்றும் போக வேண்டாம் என்றும் சொல்லுகின்றவராயிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நபர் இப்படியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு இடத்திலே ஒரு கடையை லீஸுக்கு எடுக்கிறாரு. ஆனால் அந்த கடையில் யார் எடுத்தாலும் ஒன்றுமே விளங்காமல் இருந்தது. ஆனால் வரவங்க பார்த்துட்டு இந்த ஆள் வேற எடுத்திருக்காருன்னு சிலர் அவரை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, சிலர் மனசில் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கடவுளுக்கு பார்த்து எப்படி வாயை பிதுக்கி துலுக்கி தலையை துலுக்கி போனாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இவர் செபிச்சு அந்த கடையை ஆரம்பித்த காரணத்தினாலே கர்த்தர் அவருக்கு அந்த இடத்தை காட்டினது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணியிருக்கிறார். அந்த காரணத்து நிமித்தமாக நல்ல பிஸ்னஸ் விருத்தியாச்சு. நிறைய பேர் வந்து கடையில் வந்து பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தாங்க, வாங்க ஆரம்பித்தாங்க. வியாபாரம் பெருகிற்று. அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி அழகாக செட்டில் ஆனாராம். கர்த்தர் காண்பிக்கிற தேசத்திலே நாம் செல்லும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கிறார். ஆனால் அவர் போக வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்திற்கு நாம் மீறி போகும்பொழுது பல பாடுகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இன்று உங்களுடைய சூழ்நிலை எப்படி? ஆண்டவர் நம்ம இடத்துல பேசி கொண்டு இருப்பாரே, ஆனால் காண்பிக்கிற தேசத்திற்கு நாம் போவோம். இட் இஸ் காட்ஸ் டிரெக்ஷன் ஃபார் அஸ். தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் காட்டுகிற தேசத்துக்கு நாங்கள் செல்லவும், நீங்கள் காண்பிக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.